ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளின் போது துணை முதல்வர் ஒன்றை அள்ளிவிட்டிருக்கிறார். விரைவில் நீட்டுக்கு விலக்கு பெறுவோம், அதை உச்ச நீதிமன்றத்தின் மூலம் கிடைக்க பெற முயற்சிப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே நீட்டில் எப்படி தமிழகத்திலிருந்து விலக்க பெறுவதற்கு சட்டமன்ற கட்சி தலைவர்களை கூட்டி ஆலோசனை நடத்தினார். அதில் அதிமுக கலந்து கொள்ளவில்லை. இந்த நீட் உருவாக காரணம் முழுக்க UP2 அரசில் இருந்தது. அதில் திமுகவும் பங்கு பெற்றது. அது காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தது. 2012 இதற்கான விதை விதைக்கப்பட்டது. அதுதான் திமுக தான் இதற்கு முழுக்க காரணம். 2021 சட்டமன்ற தேர்தலில் அது திமுக பல்வேறு தேர்தல் அறிக்கை கொடுத்தது. அதில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட்டு விலக்கு. ஆனால் அதை நிறைவேற்ற முடியவில்லை. அந்த நீட்டை விலக்குவதற்கான மந்திரம் தந்திர சூத்திரமெல்லாம் எங்களிடம் உள்ளது என்று அள்ளிவிட்டது 2021 சட்டமன்ற தேர்தலின் போது. ஆனால் இதுவரை அது செயல்படுத்தவே முடியவில்லை. தமிழகத்துக்கு நீட்டில் இருந்து விலக்கு பெற்று தரப்படவில்லை திமுக தலைமையிலான ஸ்டாலின் அரசு. உண்மையிலேயே நீட்டிலிருந்து தமிழகத்துக்கு விலக்கு பெற்று தர முடியாது. ஏனென்றால் நீட் உச்ச நீதிமன்றத்தினால் உருவானது. அது மட்டுமல்ல, மத்தியில் உள்ள பாஜக அரசும் நீட்டை ஆதரிக்கிறது. எப்படி இவர்கள் நீட்டுக்கு விலக்கு பெற்று தருவோம் என்று சொல்கிறார் என்றால், அதாவது தமிழக கவர்னர் தமிழக சட்டமன்றத்திலிருந்து நிறைவேற்றப்பட்டு அனுப்பிய 10 மசோதாக்களுக்கு கையெழுத்து விடவில்லை. அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தை திமுக அரசு நாடியது. அப்பொழுது 10 மசோதாக்களும் நீதிமன்றமானது உச்ச நீதிமன்றம் தன்னுடைய 142வது சட்டத்தை பயன்படுத்தி அதற்கு பர்மிஷன் கொடுத்து, உண்மையிலேயே இது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலானது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கும்போது உச்ச நீதிமன்றம் இப்படி செயல்பட்டது மிக பெரிய தவறு. வேண்டுமானால் உச்ச நீதிமன்றமானது இந்த 10 மசோதாக்களையும் திரும்ப கவர்னரிடம் கொடுத்து இதில் நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அது சொன்னாமல் விட்டது மிகப்பெரிய தவறு. அது மட்டுமல்ல, சட்டமன்றங்கள் நிறைவேற்றி அனுப்பிய மசோதாக்களை 1 மாதத்திற்குள் அதற்கு கையெழுத்திட வேண்டும். அப்படி அதன் மீது விளக்கங்கள் பெற வேண்டுமானால் 3 மாதம் வரை காத்திருக்கலாம். இது ஜனாதிபதிக்கும் பொருந்தும் என்று சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, சட்டமன்றத்தால் ஒரு முறை நிறைவேற்றி அனுப்பிய மசோதாவை திரும்ப கவர்னர் திரும்பி அனுப்பினால், அதை திரும்பவும் சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்பினால் அதற்கு கையெழுத்து இட்டே தீர்வு வேண்டும் என்று சொல்கிறது. இதை வைத்துதான் திமுக ஒரு கணக்கு போடுகிறது. அதாவது நீட்டு தமிழகத்திலிருந்து விலக்கு பெற்று தர வேண்டும் என்று மசோதாவை நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்பினார். கவர்னர் ஆனவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினார். குடியரசுத் தலைவர் உள்துறை அமைச்சகத்திலிருந்து விலக்கு பெற்று அது தள்ளுபடி செய்துவிட்டார். உண்மையிலேயே கல்வியானது மத்திய அரசின்
மாநில அரசு பொதுப்பட்டியல் உள்ளது. இதன் மீது சட்டம் இயற்றும்போது மத்திய அரசு சட்டம்தான் செல்லும். அது மட்டுமல்ல, இது முழுக்க உச்ச நீதிமன்றத்தால் கொண்டு வரப்பட்ட சட்டமாகும். அப்படி இருக்க இவர்கள் உச்ச நீதிமன்றத்தை நாடினாலும் உச்ச நீதிமன்றம் இதற்றை ஏற்காது. அப்படி இருக்க மக்களை திசை திருப்புவதற்குதான் இதற்கு காரணமாக பயன்படுத்தி கொள்கிறது. உண்மையிலேயே திமுக இவ்வளவு தூரம் ஃபைட் செய்வதற்கு இதன் பின்னால் அரசியல் உள்ளது. 2007 கலைஞர் முதல்வராக இருந்தபோது தமிழகத்தில் மருத்துவம், பொறியியல், வேளாண்மை, கால்நடை மருத்துவம் போன்றவற்றிற்கு நுழைவுத் தேர்வு இருந்தது. அந்த நுழைவுத் தேர்வை முற்றிலும் விலக்கிவிட்டு மார்க் அடிப்படையில் மாணவ சேர்க்கை நடைபெற்றது. அதனால் தான் தந்தை கொண்டு வந்தது நிறைவேற்ற முடியவில்லையே, குறிப்பாக மருத்துவத்தில். அதனால் இது போராடி கொண்டிருக்கிறது. உண்மையில் மருத்துவத்தில் நுழைவுத் தேர்வு எடுத்தது மிக பெரிய தவறு. எப்படி என்றால் 2007 2016 வரைக்கும் மருத்துவதற்கான மாணவர் சேர்க்கை மதிப்பெண் அடிப்படையில் நடைபெற்றது. ஆக 10 ஆண்டுகளில் 30,000 மருத்துவர்கள் உருவானார்கள். அது அரசு பள்ளி மாணவர்கள் இருந்து 432 பேரே தான் உருவாகி வெளிவந்தார். ஆக கடந்த 10 வருஷமாக அரசு பள்ளிகளிலிருந்து 2% பேர் மட்டுமே மருத்துவர்கள் ஆனார்கள். இது முழுக்க இந்த மார்க் அடிப்படையில் நடைபெறும் மாணவர் சேர்க்கையானது மருத்துவத்திற்கு மிக பெரிய தவறு. இது தனியார் பள்ளிகளுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக உள்ளது. உதாரணமாக 2016 மதிப்பெண் அடிப்படையில் நடைபெற்ற மாணவர் சேர்க்கையானது 3000 சீட். அதில் விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் 1125 இடங்கள் பிடித்துள்ளது. அவை அனைத்துமே தனியார் பள்ளிகள். குறிப்பாக ஒரு பள்ளியில் மட்டும் 673 பேர் மருத்துவத்திற்கு சென்றுள்ளார்கள். ஆனால் அரசு பள்ளிகளிலிருந்து செல்ல முடியவில்லை. ஆனால் 2017 நுழைவுத் தேர்வு நீட் என்ற நுழைவுத் தேர்வு வந்த பிறகு அப்பொழுது இருந்த எடப்பாடி அரசு 7.5% இடஒதுக்கு கொண்டு வந்தார். அதனால் வருடத்திற்கு ஏறக்குறைய அரசு பள்ளியிலிருந்து 500 மாணவர்களுக்கு மருத்துவ இடம் கிடைத்தது. ஏனென்றால் இந்த நீட் வந்திருப்பதால், அதுவே மதிப்பெண் அடிப்படையில் இருந்தால் இது தலைகீழாக நின்றிருந்தாலும் கிடைத்து இருக்காது. அதுதான் உண்மை. உண்மையிலேயே நீட் தேர்வை அதிகமாக எழுதுபவர்கள் முதல் இடத்தில் மகாராஷ்டிராவும், 2வது இடத்தில் கர்நாடகாவும், 3வது இடத்தில் நம் தமிழகம் உள்ளது. ஆக நீட் தேர்வை பொதுவாக அனைத்து மாணவர்கள் விரும்புகிறார்கள், குடும்பத்தினர் விரும்புகிறார்கள். ஏனென்றால் மார்க் என்றால் மிகப்பெரிய கடினம். அதுவே நுழைவுத் தேர்வு என்றால் இது எளிதாக போய் சேர முடியும். உதாரணமாக சொல்கிறேன், நான் பிஎல் படிக்கும்போது, அதாவது வழக்கறிஞருக்கு படிக்கும்போது, நான் டிகிரி பாஸ் செய்திருந்தால் போதும் நுழைவுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறும்போது எளிதாக நுழைந்து விடலாம். இப்பொழுது அது பர்சன்டேஜ் என்ற வகையில் கொண்டு வரப்பட்டுள்ளதால் நிறைய பேருடைய கனவு நிறைவேறாமல் உள்ளது. அதே போல்தான் குறைந்த மதிப்பெண் எடுத்தாலும் நீட் தேர்வின் மூலம் மருத்துவர் ஆவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆகவே ஆளுகின்ற திமுக அரசு நீட்டிலிருந்து விலக்கு பெற்று தர முடியாது. ஆகவே இனி
நீட் நுழைவுத் தேர்வுக்கு நீங்கள் தயாராகுங்கள் என்று மாணவருக்கும் பெற்றோர்களுக்கும் சொல்லிவிடலாம். இன்னும் ஏன் இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு? நீட் நுழைவுத் தேர்வு வந்து ஏறக்குறைய 10 ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஏன் இப்படி மாணவர்கள் வாழ்க்கையில் விழுகிறார்கள்? இதனால் இதுவரை 22 பேர்கள் மடிந்துள்ளார்கள் நீட்டை எதிர்கொள்ள முடியாமல். தமிழக அரசு எப்படியாவது நீட்டிலிருந்து விலக்கு பெற்று கொடுத்துவிடும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது. மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஏமாற்றி கொண்டே இருக்கிறது. நீட்டில் இருந்து விலக்கு பெறவே முடியாது தமிழக அரசால். ஏன் இது உச்ச நீதிமன்றத்தால் கொண்டு வரப்பட்டது. அப்படி இருக்க தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தை அணுகினாலும் அந்த மனு தள்ளுபடி செய்யப்படும். இதுதான் நீட்டில் உள்ள உண்மையான தகவல். முழுக்க ஆளுகின்ற திமுக அரசு மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறது என்பது மட்டுமே நிச்சயம். மீண்டும் இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.